ஸோ இந்த ஃபார்முலாஸை பயன்படுத்தி தான் நம்ம இந்த பயிற்சி சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி வழி செல்வதும். ஸோ நமக்கு ஒரு புள்ளி மட்டும் கொடுத்துருவாங்க, ஏதாவது 2 1 3 அப்படின்னு ஒரு புள்ளி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சமன்பாடு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம வெக்டர் சமன்பாடு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் கொடுக்கப்பட்ட 2 தனித்த புள்ளிகள் வழியாக, ஸோ இப்போ 2 புள்ளிகள் கொடுத்துட்றாங்க, 2 புள்ளிகள் கொடுத்து ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம வெக்டர் சமன்பாடு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம பயிற்சி சம் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ற புள்ளி வழி செல்வதும். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புள்ளி வழி செல்வது தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் என்ன செய்யலாம், என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இருக்கிற ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ 2 கார்ட்டீசியன் வடிவம் கொடுத்துருக்காங்க. என்ற கோடுகளுக்கு இணையானதுமான தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடும் கார்ட்டீசியன் சமன்பாடும். ஸோ துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுனா நமக்கு இந்த பி, இதுவும் இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு. ஏன்னா ஒரு புள்ளி வழி செல்வதற்கான ஃபார்முலாஸ் தான் இது. சம்லேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் சம்லேயும் ஒரு புள்ளி தான் கொடுத்துருக்காங்க, 2, 3, 6. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏ வெக்டர் எடுத்துக்கிறோம். 2i cap plus 3j cap plus 6k cap. இப்போ இந்த கார்ட்டீசியன் சமன்பாடு இருக்கா, இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், x minus 1/2 equal to y plus 1/3 z minus 3/1. இது வந்து நம்ம b வெக்டர் equal to b வெக்டர்ங்கிறது இந்த கீழே உள்ளது 2i cap plus 3j cap plus k cap. அதே மாதிரி x plus 3/2 y minus 3/-5 z plus 1/-3. ஸோ இது வந்து நம்ம c வெக்டர் எடுத்துக்கலாம். c வெக்டர் equal to 2i cap minus 5j cap minus 3k cap. இப்போ நமக்கு துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டுருக்காங்க. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா r vector minus a vector dot b vector cross c vector equal to 0. இப்போ நம்ம இதுல இருந்து b vector cross c vector கண்டுபிடிச்சலாம். ஸோ i cap j cap k cap. ஃபர்ஸ்ட் நமக்கு b இருக்கிறதால 2 3 1 2 minus 5 minus 3. ஸோ i cap எடுத்தோம்னா -9 plus 5 minus j cap எடுத்தோம்னா -6 minus 2 plus k cap எடுத்தோம்னா -10 minus 6. ஸோ -4 i cap plus 8 j cap minus 16 k cap. ஸோ இது வந்து -4 காமன் எடுத்துட்டோம்னா i cap plus 2 j cap. ஸோ மைனஸ் வெளியில் எடுக்கிறதால இங்கே வந்து மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் 4 k cap. ஸோ b வெக்டர் கிராஸ் c வெக்டர். இப்போ நம்ம r வெக்டர் மைனஸ் a வெக்டர் 2i cap plus 3j cap plus 6k cap டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டரில் i cap minus 2j cap plus 4k cap equal to 0. இது வந்து ஒரு பெரிய பிராக்கெட். இந்த பெரிய பிராக்கெட்டுக்குள்ள தான் இது ரெண்டையும் நம்ம எழுதியிருப்போம். இப்போ இதை வச்சு ஆர் வெக்டரையும் இதை வச்சு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆர் வெக்டர் டாட் i cap minus 2j cap
plus 4k cap minus 2i cap plus 3j cap plus 6k cap into I cap minus 2j cap plus 4k cap. நம்ம r vector dot I cap minus 2j cap plus 4k cap minus இங்க நடு நமக்கு டாட் இருக்குதால 2 minus 6 plus 24 equal to 0. இப்போ r vector dot I cap minus 2j cap plus 4k cap minus 20 equal to 0. இப்போ r vector dot I cap minus 2j cap plus 4k cap equal to plus 20. இதுதான் நமக்கு துணை அலகு அல்லது வெக்டர் சமன்பாடு. அடுத்து நமக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும். கார்ட்டீசியன் சமன்பாடு இதுல நமக்கு r வெக்டர் தெரியும். xi cap plus yj cap plus z k cap. அப்ப நம்ம r vector minus r vector dot I cap minus 2j cap plus 4k cap equal to 20 ல r vector பதிலா xi cap plus yj cap plus z k cap I cap minus 2j cap plus 4k cap equal to 20. So இங்க என்ன வந்துரும் x minus 2y plus 4z equal to 20. இப்போ x minus 2y plus 4z minus 20 equal to 0. இதான் நமக்கு என்னது கார்ட்டீசியன் சமன்பாடு. நெக்ஸ்ட் செகண்ட் சம்ல நமக்கு ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியது. இப்போ நமக்கு ரெண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க 2, 2, 1. இதை வந்து நம்ம a வெக்டர்னு எடுத்துக்கலாம் 2i cap plus 2j cap plus k cap. அடுத்தது 9, 3, 6. இதை b வெக்டர் எடுத்தோம்னா 9i cap plus 3j cap plus 6k cap. அடுத்து ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க 2x plus 6y plus 6z equal to 9. இப்போ இதுலேருந்து நம்ம c வெக்டர் equal to 2i cap plus 6j cap plus 6k cap. இதில் என்ன கேட்டிருக்காங்க துணை அலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ ரெண்டு புள்ளிகள் கொடுத்து நம்ம துணை அலகு வெக்டர் இந்த சமன்பாடு பயன்படுத்தணும். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட இரண்டு தனித்த புள்ளிகள். ஸோ இரண்டு தனித்த புள்ளிகள் தான் நமக்கு செகண்ட் சம்ல கொடுத்துருக்காங்க. அப்போ துணை அலகு வெக்டர் சமன்பாடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா r vector equal to r vector equal to a vector plus s b vector minus a vector plus tc vector. ரெண்டு மெத்தட் இருக்கு, இது அல்லது இது ரெண்டுல எதுனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நமக்கு எல்லாமே இருக்கு. r vector equal to a vector தெரியும் 2i cap plus 2j cap plus k cap plus s b vector வந்து 9i cap plus 3j cap plus 6k cap minus 2i cap plus 2j cap plus k cap. இது ஒரு இது plus t
C vector 2i cap plus 6j cap plus 6k cap. இப்போது மைனஸ் என்ன செய்யணும், எவ்வளோ கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா அல்லது இது எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யலாம், பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னா 9i cap plus 3j cap plus 6k cap minus 2i cap plus 6j cap plus 6k cap. So 9i cap plus 3j cap plus 6k cap minus 2i cap minus 6j cap minus 6k cap. அப்போ என்ன வரும், 7i cap minus 3j cap அப்புறம் 0k cap வந்துடும். A vector 2 2 இது வந்து A vector plus j cap plus 5k cap. ஸோ இதான் B vector minus A vector. இது என்ன செய்யலாம், நம்ம R vector equal to A vector 2i cap plus 2j cap plus k cap plus A vector plus S B vector minus A vector வந்து 7i cap plus j cap plus 5k cap plus T C vectorங்கிறது 2i cap plus 6j cap plus 6k cap. இதான் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. இப்போ நமக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும். சப்போஸ் இதுல நமக்கு துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டாங்கன்னா R vector minus A vector dot B vector minus A vector cross C vector. ஸோ அதாவது பிராக்கெட்டும் முக்கியம். B vector minus A vector cross C vector bracket போட்டுருங்க equal to 0. இப்போ இதில் நமக்கு B vector minus A vector கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு cross C vector போடணும். அதாவது B vector minus A vector cross C vector. அப்போ I cap, J cap, K cap 7 1 5 C வந்து 2 6 6. இப்போ இதில் நம்ம I cap எடுத்தோம்னா 6 minus 30 minus J cap 42 minus 10 plus K cap 42 minus 2. அப்போ minus 24 I cap minus 32 J cap plus 40 K cap. இது காமனாக நம்ம minus 8 எடுத்தோம்னா 3 I cap plus 4 J cap minus 5 K cap. இதான் நமக்கு B vector minus A vector cross C vector. இப்போ நமக்கு R vector minus A vectorக்கு 2i cap plus 2j cap plus k cap dot B vector minus A vector cross C vector என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3i cap plus 4j cap minus 5k cap equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதையும் ஆரையும் இதையும் பண்ணணும். இப்போ R vector dot 3i cap plus 4j cap minus 5k cap வந்துடும். அடுத்தது minus 2i cap plus 2j cap plus k cap dot
3i cap plus 4j cap minus 5k cap. R vector dot 3i cap plus 4j cap minus 5k cap minus 6 plus 8 minus 5 equal to 0. So இது வந்து சம்ல கேட்கல. minus 9 equal to 0. So R vector dot 3i cap plus 4j cap minus 5k cap equal to 9. இது வந்து நமக்கு சம்ல கேட்கல. ஏன்னா சம்ல துணையலகு வெக்டர் சமன்பாடும் கார்ட்டீசியன் மட்டும்தான். ஸோ அதனால இது வரைக்கும் நமக்கு துணையலகு வெக்டர் சமன்பாடு வந்து இது வரைக்கும் ஆன்சர். சப்போஸ் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டா இப்படிதான் பண்ணணும். இப்பதான் நம்ம சம்ல கேட்ட கார்ட்டீசியன் சமன்பாடு. ஏன்னா கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு நமக்கு இந்த இது வேணும். அதாவது துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இருக்குல்ல, இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இது வந்து கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இதை நம்ம என்ன செஞ்சோம், கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இந்த கிராஸ் இருக்குல்ல, பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆர் வெக்டர் டாட் 3i cap plus 4j cap minus 5k cap equal to 9. R vector நமக்கு தெரியும், xi cap plus yj cap plus zk cap. இப்போ xi cap plus yj cap plus zk cap 3i cap plus 4j cap minus 5k cap equal to 9. இப்போ நமக்கு 3x plus 4y minus 5z minus 9 equal to 0.